நான் யாரிடமும் அதிகமாக பழகுவதில்லை. காரணம் பயத்தினால் இல்லை, பட்டதே போதும் என்பதால். சிரிச்சுக்கிட்டே நகர்வதனால வலிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வலிகளை வெளியில் காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்ற அர்த்தம். தேவை என்று சேர்த்து வைத்தால் தேவைப்படும் போது சில்லறைக்கு கூட மதிப்பு உண்டு. சூழ்நிலை சரியா இல்லை அப்படின்னு காரணம் சொல்கிறதெல்லாம் தவறு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளால் கையாள தெரியல அப்படின்றது தான் உண்மை. அருகில் இருக்கிறதுனால அன்பு அதிகரிக்கிறதும் இல்லை, தூரமாக இருக்கிறதுனால உண்மையான அன்பு குறைந்து போவதும் இல்லை. நம்ம அன்பை தீர்மானிப்பது இடங்கள் அல்ல, நம்ம இதயங்கள் இருக்கிற எண்ணங்கள் தான். யாருக்குமே உங்களை கணிக்கிற உரிமை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றிய வதந்திகளை மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து நீங்கள் அனுபவிக்கிற வழிகள் அல்ல. மறக்கும் குணம் மட்டும் இல்லை அப்படின்னா இறக்கும் வர சுமக்க வேண்டி இருக்கும் சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை. எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்து விட முடியும், ஆனால் நிம்மதியை மட்டும் தன்னிடம் மட்டும்தான் தேட முடியும். இங்கு சொன்னது மாதிரி செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஏராளமாக ஆள் இருக்காங்க. அதிகமாக பாசம் வச்சா ஒரு நாள் அனாதையாக ஆகும்னு சொல்லுவாங்க. அனாதையாக மட்டும் இல்லை, பைத்தியமாகவும் மாற்றிவிடும். மருந்து போட தயாராக இருப்பவங்களை விட்டுட்டு காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க வைப்பது தான் வாழ்க்கை. பெயர் என்னவோ நல்ல பாம்பு தான், ஆனால் அது கக்குவது ஃபுல்லாக விஷம்தான். அதுபோல தான் சில மனுஷங்களும் உலகத்தில் வாழ்கிறாங்க. யாருக்கும் யாரிடத்திலும் அன்பு இல்லை, என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசனை செஞ்சு தான் மனுஷனுக்கு ஒவ்வொருவரும் புன்சிரிப்பு செய்வதும் அதனால தான். சண்டைக்கு பின் மன்னிப்பு கேட்பவர்கள்தான் தவறு செய்தவர்கள் அல்ல, நேசித்த உறவை இழக்க மனமில்லாமல் தான். பேசினாலும் பேசலனாலும் லைஃப்பில் எப்போதும் சில பேர் ஸ்பெஷல் தான். எப்போவாது பேசினாலும் அதே அன்போடு பேசும் அன்பு உள்ளங்கள் பலர் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உண்டான வாழ்க்கை தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய திறமை பெரிதல்ல, கிடைக்கின்ற சந்தர்ப்பமே அவனை பிரகாசிக்க செய்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாழ்க்கை தத்துவம்: வாழ்க்கை முழுவதும் மனதில் குமுறி குமுறி இருப்பதை விட முகத்திற்கு நேராக பேசி பிரிந்து விடுவது நல்லது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கிருஷ்ணர் தத்துவம்: யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்ததில் இன்று: அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழவிடாது, அனுபவம் கீழே விழவிடாது. அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் இன்று: விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும், தேவை எங்கு என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும்.